greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் இந்த மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். நேத்தே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது சிபிஎஸ்இ 12th டேட் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹிஸ்டரியிலேயே இந்த தடவை தான் ரொம்ப முன்னாடி நாங்களே ரிலீஸ் பண்றது வந்து சிபிஎஸ்இ அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட பிரஸ் ரிலீஸ் அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நானுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த டேட்ல வருதுங்கிறத வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த தடவை அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க ஜேஇக்கும் போர்டு எக்ஸாமுக்கு எந்த ஒரு விதத்திலையும் கிளாஷே வராது. நாங்க அந்த லெவல்ல ஸ்ட்ரக்சர்டா யோசிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பி தர மாதிரி தான் இந்த தடவை நாங்க டேட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நாங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. வாங்க பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா February 17th ஸ்டார்ட் ஆயிடுது. மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிசிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 20th February ஃப்ரைடே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா எக்ஸாமுமே காலையில தான் 10:30 AM ல இருந்து 1:30 PM வரைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிசிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போன வருஷம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்து லாஸ்ட் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. பிசிக்ஸ் வெச்சு செஞ்சிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம். அதே இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கொஞ்சம் லீனியட்டா தான் கேட்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எதுவும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னா நினைப்பாங்க. பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாப்போம் எப்படி அவங்க வந்து செட் பண்றாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 28th February தான் சாட்டர்டே. உங்களுக்கு சாலிடா 7 டேஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியுமே ரொம்ப டஃப் தான். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில நீங்க நிறைய மெமரைஸ் பண்ணணும், நிறைய ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு 7 டேஸ் ரொம்ப எனஃபா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th March தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ். அவங்களுக்கு அதுக்கு வந்து அவங்க 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா மேக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 9th March வைக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப 2 டேஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தமிழ் அப்பவே மேக்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 2 டேஸ்லாம் சுத்தமா பத்தாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸ்ல நீங்க ரிவைஸ் பண்றது, ப்ராப்ளம் சால்வ் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், நீங்க ஜேஇ அஸ்பைரன்ஸா இருந்தாலுமே போர்டு எக்ஸாம் ரொம்ப 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 முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம் சால்விங் வேணும், எங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க சார், PY2 சால்வ் பண்ணுங்க அப்படின்னாலே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ்க்கு 2 டேஸ் ஓகே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு அப்புறம் 25th March தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12 டேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 27th March தான் பயாலஜி 14 டேஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நீட் ஆஸ்பிரன்ஸ்ல இருக்கீங்களா 27th March பயாலஜிக்கு அப்புறம் வித்தின் ஒரு 10 டேஸ்ல உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்துடும். அதே மாதிரி தான் ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்க்கு உங்களுக்கு 25th March-ஓட நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருந்தா சொல்றேன். நீங்க பயாலஜி குரூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் April 1st நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஜேஇ வெப்சைட்ல அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். நான் வேணா திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ வெப்சைட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இன்னும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலையா, நிஜமாவா சார்? ஆல்ரெடி சொன்னீங்களே October 31st குள்ளார, அதாவது அக்டோபர் எண்டுக்குள்ளார கண்டிப்பா நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்க ஓபன் பண்ணிடுவோம் சொல்லியிருந்தீங்களே அப்படின்ட்டு. ஆமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா இப்ப வரைக்கும் இது வந்து ஓபனே பண்ணல. அதுதான் வந்து உண்மை. ஏன் எனக்கு தெரியல, போன வருஷம் இப்படி டிலே பண்ணவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் டிலே பண்றாங்க, என்ன ரீசன் தெரியல. மேபி நைட்டா இன்னைக்கு கூட வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம். சோ எந்த அப்டேட் வந்தாலுமே நான் உடனே என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல சொல்லுவேன். சோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ இதுல இவங்க முன்னாடி தீபாவளி அப்ப பாத்தீங்கன்னா அட்வைசரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த அட்வைசரியில அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், October 2025 onwards ஆன்லைன் சப்மிஷன் இருக்கும். டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா between 21st to 30 இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா செஷன் 2 between 1st April and 10th April. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கும் ஏப்ரல் அட்டெம்ப்ட்க்கும் ரொம்ப கம்மியான டேட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு நடுவில் நீங்க ஜேஇ ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும், PY2 சால்வ் பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்குலாம் உங்களுக்கு சுத்தமா டைமே கிடையாது. ஏன்னா அந்த போர்டு எக்ஸாம் லீவ் அப்ப உங்களுக்கு போர்டு எக்ஸாம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா போர்டுல மார்க் போயிடுச்சுன்னா ஜேஇயுமே உங்களுக்கு
யூஸ்லெஸ்ஸா மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க 98% வச்சிருந்தாலுமே 75% இல்ல அப்படின்னா அந்த மார்க்குக்கான யூஸே இல்லாம போயிடும். அந்த மார்க்னால கிடைக்கக்கூடிய பயன் உங்களுக்கு மற்ற எந்த இடத்துலயுமே கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல கிடைக்கலாம். ஆனா அதர் தேன் கவர்மெண்ட் ப்ரிஃபரபிள் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய ஜேஇ லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க தியரி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்களோட ப்ராப்ளம்ஸுமே அந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். நீங்க அதை அப்படியே ஜேஇக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஜேஇ எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு, அதாச்சும் ஜேஇ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல நாலேஜான எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் நானும் பார்த்திருக்கேன், அவங்களால கிராக் பண்ண முடியல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்றப்பதான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அதுல கெயின் பண்ணி நீங்க ஈஸியா ஒரு பிரீமியம் லெவல் இன்ஸ்டிடியூட்குள்ள போக முடியும். உங்களுக்கு மேபி நிறைய நாலேஜ் இருந்து அந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அந்த பிரீமியம் லெவல் இன்ஸ்டிடியூட் போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, போக முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறது. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்றேன், நீங்க வந்து பாருங்க. ஸோ இதுலதான் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து டென்டேட்டிவ் டேட் ஷீட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 72 onwards 110 days prior to start of the எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 110 days முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுமே சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லாமே ஜெனரல் தான். ஆனா இன்னொரு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. To ensure that the JEE main and CBSE examination of the students do not coincide, NTA will require registration number of the student of class 11 to be filled in JEE mains application. இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இப்பவே உங்க ஸ்கூல்ல போயிட்டு உங்களுடைய கிளாஸ் 11th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே அவங்க கேட்கறாங்க. ஜேஇ மீன்ஸ் அப்ளிகேஷன்ல அதுக்கான ஒரு காலம் இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அக்கார்டிங்லி ஆல் தி ஸ்கூல்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட், இவங்க ஸ்கூல்ஸ்க்கு சொல்லிருக்காங்க, ஸ்கூல்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ப்ரொவைட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் கிளாஸ் 11 டு their students applying JEE mains my dear students. So இந்த தடவை புதுசா ஒரு காலம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 11th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா my dear students கோயின்சைட் ஆகாம இருக்கிறதுக்காக அப்கமிங் அது வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக NTA கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்மே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க ஸ்கூல்ல போயிட்டு கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட அட்மின் ஆஃபீஸ் இருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட போயிட்டு இது மாதிரி என்னுடைய 11th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும், இல்லைன்னா இன்கேஸ் உங்கள்கிட்ட ஹால் டிக்கெட் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இருக்க அந்த நம்பர் ரொம்ப மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். மேபி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.